அண்ணா அண்ணா வீட்டுல யாருண்ணா அண்ணா? ஐயோ, அடுத்த கட்சிக்காரங்க வந்து பணத்தை கொடுக்கறதுக்குள்ள நம்ம கட்சி வந்து பணத்தை கொடுத்து நம்ம ஓட்டு அதிகமா வேணும்னு பார்த்தா வீட்டுல இருந்து ஒட்டு வர மாட்டேங்கிறாங்களே. யாரப்பா என்னங்க யாருங்க இது இந்நேரத்துல? என் புரசக்காரங்க இது வந்துட போறான். மூஞ்ச பார்த்தா தெரியாத எனக்கு. நீங்கண்ணா யாருப்பா உங்களுக்கு? என்னப்பா சரி, நமக்கு எதே வந்தானே சரி. வீட்டுல எத்தனை பேர்? ரெண்டு ஓட்டுங்களா? ரெண்டு. என்ன விஷயம்? நம்ம சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுருங்க. வர மாட்டேங்க. பகல்ல போலீஸ் வரக்கும் பட அவங்க சுத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் என்னங்க கொடுத்துட்டு போயா. இருந்தாங்கண்ணா ரெண்டு ஓட்டு மறக்காம நம்ம சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுருங்க. ஐயோ, அந்த கட்சிக்காரன் வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிட்டானு தெரியல, சத்தியங்க இது வாங்கிட்டு போயிட்டானு தெரியல. அதான் ஊர்ல எல்லாம் பேசுறாங்க 500 ரூபாய் சேர்த்து தராங்கன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாங்க? சரி அண்ணே 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 அண்ணே. யாருப்பா அடுத்து? நீயா? என்னப்பா வேணும் இந்நேரத்துல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வர யாருங்க பொம்பளை? என்ன வந்த வேலை? என்னப்பா சொல்லப்பா? இல்ல பொம்பளை என்னப்பா எந்த விஷயம்? என்னப்பா யாருப்பா நீ? இப்பதான் அவன் வந்துட்டு போன. நீ வந்துட்டு போயிட்டானா? எவ்வளவு கொடுத்தான்? அடா 500 ரூபாய் கொடுத்தாம்பா. நீங்க ஏப்பா இந்நேரத்துல வந்து ராவுட் பண்றீங்க எல்லாத்தையும்? 500 தான் கொடுத்தான். இங்க பாரு, மறக்காத நம்ம வீட்டு எங்க இருக்கு. பிளான் பண்ணி வந்தடா. 1 மாசமா வரல, இன்னைக்குதான் வந்தேன். இன்னைக்கு இப்படி வந்து ராவடி பண்றீங்களே. ஐயோ, இன்னைக்கு மறக்காத அந்த ஓட்டு மறந்துடாத. பணம் வர்றதுக்கு முன்னாடி இந்த தர பணத்தை என்ன நீ போற இடத்துக்கு வந்துட்டே இருக்கிற. 500 சேர்த்து கொடுக்குறேன். என்னது கட்சி வேலை கொடுத்தாலும் அது கொடுத்துட்டு போ. எங்க கட்சி வேலை கொடுத்தாலும் மத்தல. இங்க பாரு தம்பி, இங்க பாரு, ஜெயிக்கிற கட்சி நம்ம கட்சி. அதனால பணத்தை வந்து நாங்க தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்ப சொல்ல அது அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு வரட்டும். ஜெயிக்கிற உங்க கட்சியா ஓ என்ன நான் தான் அந்த வீட்டுக்கு வந்தேன். நான் பணத்தை கொடுத்துட்டு போறேன். என்ன கொடுத்துட்டு போ. நீ கொடுத்துட்டு வந்துறியா? இங்க பாரு, நீ போறியா இப்ப என்ன நீங்க யாருப்பா? நான் போற இடத்துல நீங்க வந்துட்டு இருக்கீங்க. இது மட்டும் அங்க அந்த வீட்ல இருந்தாடா. ஐயோ, நீ என்ன பண்ற அந்த ஏரியாக்குள்ள? ஏரியா ஒரு வீடு தான் நினைச்சீங்களா? இந்த ஏரியாவே நம்ம கண்ட்ரோல் தானே. என்ன சொல்ற பண்ணாட பையல? ஏன்டா போற இடத்துக்குலாம் வந்துட்டே இருக்கறான்? சொல்லுடா. வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு இருக்கீங்களா? இவங்க வீட்டு புருஷங்க எங்கடா போயிட்டானுங்க? அதுவா, உங்கள மாதிரி ஓட்டு காசு கொடுக்க போயிடுறாங்க. காசு கொடுக்க போயிடுவா? நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அண்ணே, உங்க வீடு 3வது வார்டு தானே? போயிருமா? அப்போ இது ஒரே ஒரு ஒலி போட்டு பண்ணலாம். அப்புறம் உங்க வீடு 2வது வார்டு தானே? ஏய் மச்சான், இந்த பொட்டி பத்திரமா வச்சுடா. இங்க பேரு அந்த பக்கம் போகாத. பறக்கம்பட போலீஸ்ல இருப்பாங்க. ஜாக்கிரதை கொண்டு போய். இருக்குது அந்த பொட்டியில. அதுல கோடி இருக்குது. ஆமா, கொண்டு போய் அந்த இடத்துக்கு பத்திரமா ஒரு சேர்த்துறோம். அந்த பக்கம். ஆமா சரிவா. பறக்கும் படை இவ்வளவு சுத்திக்கிட்டு இருக்கும் போதே, அதுவும் ராஜா அந்த பறக்கும் படையில இருக்கும் போதே இந்த வேலையை காட்டிருக்கான். அதுவும் கோடி. இதுல சீஸ் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு பாக்குறேன். மாப்பிள்ள சீக்கிரம்டா. அவங்க நமக்கோசரம் நிறைய கூட்டமா இருக்குண்டா. வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் போனா தானே எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். வர மாதிரியே இருக்கு. என்ன சொல்றேன்? இந்த கோடி சீஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் பாத்துறேன். இன்னைக்கு அது பாத்துறேன்டா. வந்துட்டா தெரியும் சொல்றேன். அந்த பொட்டி பிரி எல்லாத்தையும் கோடி மாதிரி போடாது. பிடிச்சிட்டனா? ஏன்டா கோடியை இவ்வளவு பேரு குரூப்பா செஞ்சிருக்காங்களா? மஃப்டி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கியா? பறக்கும் படை. சரி, எதுக்கு எங்க வந்து பிடிச்சீங்க? நீங்க வந்து பிடிச்சீங்களா? ஏன்டா கோடி கணக்குல பணத்தை எடுத்துட்டு வந்து என்ன இலவூட்ல வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எங்களுக்கு எல்லாம் தெரியாதா? யாருன்னு பாக்குறீங்க? கோடி கமிஷன் இருக்கு. பர்சன்டேஜ் கூட நான் பணத்தை கொடுக்குறேன். பொட்டி கொடுக்குறேன். நீ எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. எந்த கட்சியா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு பர்சன்டேஜ். வெயிட் பண்ணா. என்னது ஆபீஸ்ல இருக்கிற மூளை கீழே கொஞ்சம் இருக்குதா? அதெல்லாம் இருக்கிறனாலதானே என்ன வந்து பறக்கப்படையில போட்டிருக்காங்க. கோடினா என்ன கோடின்னு கேட்டியா? என்ன கோடி? செத்து போனா எளவுக்கு மேல போனா பணத்து மேல போனா அந்த கோடிடா. ஓ ஏண்டா டேய், முன்னெல்லாம் யாரா வேலைக்கு எடுத்தது? ஐயோ சரிங்க, சரி வந்தீங்க. வயசான கட்ட போயிருக்க மாட்டு இருக்குது. அதனால நல்லபடியா அந்த கோடியை இது பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஆபீசர் வந்துட்டாப்ல. ஆயாக்கு 5 சேர்த்துட்டு போயிடலாம். ஏ மச்சான் பாத்தியா, நம்ம மூளைடா. போல இவெல்லாம் வேலைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. வர்றான் ஆபீசர் கோடின்னு சொல்லி விட்டு போயிட்டான்.
நம்ம கட்சி தலைவர் பாத்தியா எப்படி மோடி யூஸ் பண்ணி இலை வீட்டுல வந்து காசு கொடுக்கலாம்ல. நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமே. அப்படியும் புத்தியை காட்டுற பாத்தியாடா. சரியா சீரம் கூட நம்ம சின்னதை பார்த்து எல்லாத்தையும் ஓட்டு கூட சீக்கிரம் ஓட சொல்லு. சரியா அந்த இலவு அந்த கோடி அங்க என்ன கலர் இது? அதான் வெள்ளை கலரு. வெள்ளை கலர் நல்லா பார்த்து போடுங்க. அதெல்லாம் வயசானது நல்லா வாட்ச் பண்ணுங்க. பார்த்து டேய் இவ இருக்குது நம்ம ஏரியால நம்ம சின்னதான்டா. அறக்கும்படி ஆளை எடுத்து வச்சுக்காங்க பாருங்க. இது இலை வீடு. அடுத்து ஐடியா போடலாம். அடுத்து எங்க போடலாம்? ஏய் தலைமை கொட்டி கொடுத்துருச்சு. எல்லாத்தையும் பணத்தை கட்ட பட்டுவிட பண்ணணும். சரியா வாங்க வரிசையா வாங்க. சேந்திரா வாங்கிட்டு வந்துடும். அடுத்த ஆளு வாங்கிக்க. டே அந்த கட்டிட்டு சரி இந்த பாக்கெட்ல வை. அவன்லாம் நமக்கு தானே ஓட்டு போடுவானுங்க. அவன்லாம் போய் எல்லாமே நாமளே வச்சுக்கலாம். மாப்பிள என்ன மாப்பிள போன தடவை எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த டைமும் வந்து நம்ம இதுல இருந்து பணத்தை வந்து ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்த எங்களுக்கு 4 ஓட்டு இருக்குது மாப்பிள. 4, 5, 7 ஓட்டு இருக்குது மாப்பிள. எங்களுக்கு கொடுக்காம இது பண்றேன் மாப்பிள. இதெல்லாம் நல்லா இருக்குதா? இல்ல அவளை எப்படிதான் ஓட்டு வந்து கொடுப்போம். கொடுக்காமலாம் போமாண்ணா. நம்ம கட்சி தான் ஓட்டு போற காலகாலமா போட்டுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா காலகாலமா ஓட்டு போட்டுட்டு இருந்தா எங்களுக்கு கொடுக்க மாட்டியா? அப்ப அந்த பணத்துல என்னையா பண்றீங்க? அப்ப நாங்களே திண்டு நினைக்கிறீங்க. நாங்க தான் உழைக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்படியா? என்னடி எங்கயாவது வந்தா அந்த கட்சியில இருந்தே பணத்தை எடுத்தீங்க. ஒரு இதா கரெக்டான ஆளா இருந்தா உன் சொந்த காசுக்கு 10 ரூபா செலவு பண்ணி சொல்றா பாப்போம். பண்ணியாடா? பண்ணியா? இல்ல காசு போல உங்களுக்கு தெரியுமா? நீ பண்ணினியா? பண்ணல ஊருக்கே தெரியும்டா. ஏன்னா இது உங்க காசா? கவர்மெண்ட்ல இருந்து சாரி இப்ப நம்மளோட கட்சியில இருந்து வர பணத்தை ஊருக்கு கொடுத்தா பொழைச்சிட்டு போதுடா. ஒரு பொதுநல சேவையோட செஞ்சு தொலைங்கடா. புண்ணியமாவது கிடைக்கும். அதான் வாங்குறீங்களா காசு? அப்புறம் என்ன இந்த பொழப்புக்கு என்னது? அதான் வாங்குறீங்களா? எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு எங்கடா கொடுத்தீங்க? எனக்கு எங்க கொடுத்தீங்க? வரத்துக்கு என்ன அவசரம்? என்ன ஓட்டு போடுறது எலெக்ஷன் ஓட்டு போடுற நாள் வந்து 4 நாள் இருக்குது. அப்ப மட்டும் வந்து ஒட்டுறீங்க. இந்த பொழப்புக்கு நானு கட்டி சாவுங்கடா. என்னடா இப்படி கழுவி ஊத்திட்டு போறேன். டேய் இப்படிதானே பணத்தை சேர்த்து போன தாட்டி 4 ஏக்கர் நிலத்தை வாங்கினேன். 4 ஏக்கர் இதெல்லாம் வெளியே சொல்லாதேன். என்னது 4 ஏக்கர் நிலமா? எல்லாம் புடைத்து போயிருடா. புடைத்து போயிரு. நீ நல்லா இருப்பா. நாசமா போயிருடா. போடா. ஏன்னா ஊர் சுத்து படிச்சு பொழைக்கிறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? திட்டுறாங்க. எப்படி சொன்னெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? அரசியல் வந்துட்டா இதெல்லாம் சாதாரணடே. எவனோ கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நமக்கு எதுக்குறா? அடுத்து அந்த பக்கம் இடம் எது இருந்தா பாடுறா. இந்த காசு ஆட்டை போட்டு அதையும் வாங்கிடலாம். எல்லாருமே திருடங்கதான் சொல்ல போனா